இந்த உலக விஷயங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஜும்மாவுடைய நாட்கள்ல அதிகமா ஓதப்படுற சப்ஹிஸ்ம ரப்பிக்கன் ஓதும். அதுல பாருங்க அல்லாஹ் தஆலா சொல்றான் வல் ஆஹிரத்து ஹைரு வ அப்கா, மறுமையுடைய வாழ்க்கை தான் சிறந்தது. அப்ப அந்த மறுமையுடைய வாழ்க்கை சிறந்தது என்று சொன்னால் அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நான் தயாராக்க வேண்டும், எங்களுடைய குழந்தைகளை தயார் செய்ய வேண்டும். இன்றைக்கு பாருங்க, முந்த நாள் ஸ்காலர்ஷிப் உடைய ரிசல்ட்ஸ் வெளியே வந்துச்சா இல்லையா? தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்தை விட இந்த உலக விடயங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், உலகத்தில் அல்லாஹ் தஆலா அனுமதியாக்கிய எதையும் இந்த உலகத்திலே சாதிக்கலாம். படிப்பது மார்க்கத்தில் தப்பே கிடையாது. இஸ்லாத்தினுடைய முதல் வசனம் இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக. இந்த மார்க்கம் படிப்புக்கு, கல்விக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. கல்வி முக்கியம். சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு, அரசனுக்கு கூட அவன் ஆட்சி செய்கிற, அதாவது ஒரு அரசனுக்கு கூட தன்னுடைய அந்த ஒரு நாட்டில் தான் பெருமை, படித்தவனுக்கு போகும் இடமெல்லாம் பெருமைன்னுவான். படிக்கணும், அல்ல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இன்றைக்கு தாய் தந்தையர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட உலக கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஸ்காலர்ஷிப் 5ஆம் ஆண்டு கிரேட் 5ல ஸ்காலர்ஷிப் நடக்குது. அதாவது ஒரு பிள்ளைக்கு 10 வயசு, சரியா 10 வயசாகக்குள்ள ஸ்காலர்ஷிப் தொடங்குது. முதலாவது அவன் வாழ்க்கையில இல்லாம போறது குர்ஆன் மதரசா. நீ ஸ்காலர்ஷிப் கிளாஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு வர, அதுக்கு போற ஈவினிங் ஸ்காலர்ஷிப் கிளாஸ், இல்லாத நைட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கிளாஸ், ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப். புள்ள எது எழுதுதோ இல்லையோ, உம்மாமாருக்கு ஒரு ஆசை, எந்த புள்ள ஸ்காலர்ஷிப் இத்தனை மார்க்ஸ் எடுக்கணும், இத்தனை மார்க்ஸ் எடுக்கணும், இத்தனை மார்க்ஸ் எடுக்கணும். இந்த ஸ்காலர்ஷிப் சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் இருக்குது, இது ஒரு வீணா போன தேவையில்லாத ஒரு எக்ஸாம். ஏதோ ஒரு வகையில அரசாங்கத்தால அப்படி ஒரு எக்ஸாம் வச்சுட்டு இப்ப அதை எடுத்துக்க இல்லாம, கேன்சல் பண்ணிக்க இல்லாம தடமாறுறான். என்னத்துக்கு கேட்கிறேன், இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் முந்த நாள் எக்ஸாம் ரிசல்ட்ஸ், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகுது. நேற்று ஒவ்வொருத்தர் எந்த புள்ள இத்தனை எடுத்துச்சு, எந்த புள்ள இத்தனை எடுத்துச்சுன்னு போடுறாங்க. ஒரு டாக்டர் கிச்ரி திசாநாயக்னு சொல்லி ஒருத்தர் அவருடைய ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்துல ஒரு இமேஜ் ஒன்று போடுறாரு. என்ன இமேஜ் சினிமா போடுறாரு? அவர் ஸ்காலர்ஷிப் எழுதுற காலத்துல கட் அவுட் மார்க்ஸ் இருக்குது 200. அவர் அதை போடுறாரு, 200 போட்டு அலைராக் கோடு போட்டு 88. 200 கட் அவுட் மார்க்ஸ் இருக்கக்குள்ள 88 எடுத்து ஃபெயில் ஆகின நான் இன்றைக்கு ஒரு டாக்டர்னு போடுறாரு. அப்போ ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு, ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கு, இல்ல ஒரு சட்டமா அதிபர் ஆகிறதுக்கு இலங்கையில ஆகப்பெரிய எக்ஸாம், ஆகப்பெரிய படிப்பு எதை சொல்லுவோம்? இந்த இலங்கை நாட்டினுடைய சட்டத்தை இயக்கக்கூடிய சட்டமா அதிபர், ஜனாதிபதி கூட அதுக்கு கீழே தானே. சட்டமா அதிபர் தான் இந்த நாட்டுல கல்வியில உயர்தரமான ஒரு சீட்டுனா சட்டமா அதிபர். இந்த நாட்டுல சட்டமா அதிபரா இருந்த எத்தனை பேர் ஸ்காலர்ஷிப் வாய்ஸ் இருக்கிறாங்க? ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய எத்தனை சார் டீச்சர் மாதிரி ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகிருக்கிறாங்க? எத்தனை ஸ்கூல்ல பிரின்சிபால் இருக்கிறவங்க ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகிருக்கிறாங்க? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை டாக்டர் மாதிரி ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகிருக்கிறாங்க? ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடியது அந்த புள்ள வந்து புள்ள பருவம் என்று சொல்லுவோமே, குழந்தை பருவம், அந்த வயசுல இருக்கிற ஒரு பருவம். ஓடி ஆடி விளையாடி ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வயசு. அந்த வயசுல போயிட்டு வெள்ளநெல் பாட்டி ஸ்கூலுக்கு போ, படிச்சுட்டு வந்த உடனே திருப்பி ஸ்காலர்ஷிப் கிளாஸ் போ, அந்த கிளாஸ் போயிட்டு வந்தோடனே வீட்டுல படி. தேர்வில்லாத ஒரு விஷயத்தை இந்த சமூகம் செஞ்சு கொண்டு போ. சரியா 10 வயசுல ஸ்காலர்ஷிப் கிளாஸுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியம் நிறைய பேர் எடுத்து பாருங்க. சேலஞ்ச் பண்ணி சவாலா சொல்றேன், ஒவ்வொரு வீட்லயும் செக் பண்ணி பாருங்க. 10 வயசுல ஒரு புள்ள மதரசா போயிட்டு தொழுகை சட்டங்கள் ஓதுறது, சூரத்தில் பாத்தியால இருந்து அத்தையாத்து வஜஹத், இது ஒன்றுமே பாடமாக்கி இருக்காத பிள்ளைகள் அதிகம். பாடமாக்கி இருக்காது பெரும்பான்மையான பிள்ளைகள். அதோட 10 வயசோட ஸ்காலர்ஷிப் எழுதியாச்சா, அடுத்தது அவன் கிரேட் 6க்கு போனோடனே அதுக்கப்புறம் ஓத போவானா? போக மாட்டான். அவன் ஓத போனா அவனுக்கு பார்க்க சின்ன பிள்ளைகள் அங்க ஓத பள்ளியில் இருக்கும். இவன் போயிட்டு குர்ஆன மடியில வச்சுட்டு இருந்தான், இவனுக்கு வெக்கம். அதோட பிள்ளையோட மார்க் அறிவு போகுது. சூரத்துல் ஃபாத்தியா ஓத தெரியாது, வஜஹத் ஓத தெரியாது, துணை சூரான் ஓத தெரியாது, ருக்கூல் ஓதுறது தெரியாது, சுஜூதுல் ஓதுறது தெரியாது, அத்தஹியாத்து தெரியாது, உம்மா அப்பாவுக்கு துவா கேட்க தெரியாது. இது ஒன்றுமே தெரியாம எந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப்ல இத்தனை மார்க்ஸ் எடுத்துச்சுன்னு ஃபேஸ்புக்ல போட்டாச்சு. என்னத்துக்குன்னு கேட்கிறேன். இது மார்க்க ரீதியாக, உலக ரீதியாக ஒரு பாதிப்பு இருக்குது.
இன்னைக்கு சேர்மார் கூட இந்த ஸ்காலர்ஷிப் செய்யற கிளாஸ் செய்யற சில ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கிளாஸ்ல 50 பிள்ளை 60 பிள்ளை 100 பிள்ளைக்கு படிச்சு கொடுப்பாங்க. ரிசல்ட்ஸ் வந்தோடனே பாஸ் ஆகின பிள்ளையோட போட்டோவை மட்டும் அகாடமிக்கு முன்னால பெரிய பேனர் அடிச்சு போடுவாங்க. எந்த அகாடமியில இந்த புள்ள பாஸ், இந்த புள்ள பாஸ், இந்த புள்ள பாஸ். ஃபெயில் ஆகின பிள்ளைக்கு யார் படிச்சு கொடுத்தேன்? நீங்க தானே படிச்சு கொடுத்தீங்க. 100 பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தேன், 15 புள்ள பாஸ் ஆயிருக்குது. சரி, 50 புள்ள பாஸ் ஆயிருக்குது. 50 புள்ள பாஸ் ஆயினத்தையும் போடுங்க, 50 புள்ள ஃபெயில் ஆயினத்தையும் போடுங்க. அப்போ ஒரு நியாயம் இருக்குது. கல்வி கூட வியாபாரமா போய்த்தா இல்லையா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரத்துல பெஸ்ட் வியாபாரம் என்ன தெரியுமா? 2 நாடுகள் அடிச்சுட்டு ஆயுதம் கொடுக்கிறது. 2வது மருந்து. நோயை வேண்டுமென்றே நோயை உருவாக்கி அந்த நோய்க்கு மருந்து வைக்கிறது. 3வது கல்வி. ஏன் எல்லா உமா அப்பாவும் எந்த புள்ள படிச்சிடணும், டாக்டர் ஆயினும், இன்ஜினியர் ஆயினும், சேர்மார் ஒரு அப்படியே ஒரு படத்தை காட்டின உடனே எல்லாம் இந்த புள்ள படிச்சா போதும்னு கொண்டு போய் விட்டுருவீங்க. ஏன் ஃபெயில் ஆகிற பிள்ளைகளும் போடுங்களேன். எங்க அகாடமியில படிச்ச பிள்ளைதான் ஃபெயில் ஆயிருக்கு, போடையிலுமா? போடுவாங்களா? போட மாட்டாங்க. கல்வி வியாபாரமா போயிட்டது. இன்னொன்று என்னது, இப்ப ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பின்னால ஒரு பாடசாலையில ஒரு கிளாஸ் ரூம்ல ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகின பிள்ளைகளுக்கு மலர் மாலை பூமாலை போடுவாங்களே, பூமாலை போட்டு வரவேற்று அந்த பிள்ளைகளை கௌரவிக்கக்கூடிய ஒரு இமேஜ் வந்து சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பரவி கொண்டு வருது. பாஸ் ஆகின பிள்ளைகளுக்கு மலர் மாலையை போட்டு கிளாஸ்ல வச்சிருக்குது. 2 பிள்ளை பூமாலை இல்லாம கவலைப்பட்ட முகத்தோட அந்த பூமாலை போட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளை எப்படி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோன்னு வந்திருக்குது. நல்லது எது கெட்டது என்னது பிரித்து பார்க்க முடியாத ஒரு வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளோட மனசுல சின்ன வயசுலயே ஒரு வைராக்கியம் வருது. பாத்தீங்களா? பாத்தியா, நீ பாஸ் ஆகினால உனக்கு பூமாலை, நான் ஃபெயில் ஆகினால எனக்கு ஒரு பூமாலை இல்லை என்று அந்த பிள்ளையை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இது வருது. மனசுல ஒரு கவலை வருது. இதை ஏன் இந்த பாடசாலைகள் அதிபர்மார் ஆசிரியர்கள் யோசிக்கிறாங்கல்ல? இல்ல கல்வி அமைச்சு யோசிக்கணுமே. பாஸ் ஆகின புள்ள பாஸ் ஆகினதா இருக்கட்டும். இந்த பாஸ் ஆகின பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலா வரவேற்பு கொடுத்தும் பூமாலை போட்டு நீங்க அவங்கள கௌரவப்படுத்தாதீங்க. ஃபெயில் ஆயின பாஸ் ஆகின பிள்ளைகளை விட ஃபெயில் ஆகின பிள்ளைகள் தான் அதிகமா இருக்கும். இதுதான உண்மை. பாஸ் ஆகிற பிள்ளைகளை விட ஃபெயில் ஆகிற பிள்ளைகள் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த சின்ன வயசுல ஏன் மனசை கவலை அடைய வைக்கிறீங்க? கல்வி அமைச்சாலே ஒரு சுற்றறிக்கை வெளியிட இல்லாதா? வெளியிடலாம். ஏன் இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. உலகம் 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 என்று சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகள மனசுல உலகத்தை பிடிக்கிறாங்க. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கல்வி அமைச்சினுடைய செயலாளர் ஒரு லேடி, அவரோட பேர் எனக்கு மறந்துட்டு, அவ ஒரு செய்தி ஒன்றை எல்லா மீடியாவுக்கும் கொடுக்குறான். இந்த ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளைகள் வீட்டுக்கு வந்த உடனே அவங்கக்கிட்ட என்ன கேள்வி வந்துச்சு, நீங்க என்ன பதில் எழுதினீங்க, எப்படி இருந்துச்சு, இது ஒன்றுமே கேட்காதீங்க. வந்த கேள்விகளை கேட்டு அவங்க எழுதின பதில் பிள்ளைன்னு சொன்னால் அதுக்கு அந்த பதில் இல்லை இந்த பதில் வரணும் என்று நீங்க வீட்டுல அவங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. எக்ஸாமுக்கு போயிட்டு வந்த பிள்ளைய அந்த பாட்டுல அப்படியே விட்டுருங்க. அந்த பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துறாதீங்க, மன அழுத்தத்தை கொடுத்துறாதீங்க. கல்வி அமைச்சினுடைய செயலாளர் எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கு மீடியாவுக்கு கொடுத்த பேட்டி. அப்ப அவருக்கு கூட விளங்குது தானே இது தேர்வில்லாத ஒரு வேலைன்னு. ஆனா நீங்க சமூகம் அதை விளங்கலையே. பாடசாலைகள்ல சாதாரண மக்கள், பாமர மக்கள் பிரச்சனை இல்லை. பாடசாலையுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், அதுல இருக்கக்கூடிய பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள் இது எல்லாம் யோசிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்க கூடாது. பாடசாலைக்குள்ள இன்னைக்கு போட்டியே, எந்த பாடசாலை பிள்ளைகள் பாசா கூட ஒரு ஊருக்குள்ள 2-3 பாடசாலை இருக்கும் தானே, இருந்தா அதான் இதான் இந்த போட்டிக்காக வேண்டி சின்ன வயசுல பிள்ளைகளோட மனசுல ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே தேர்வு இல்லாத ஒரு வேலை. தாய்மார்கள் குறிப்பா பிள்ளைகளோட வாழ்க்கையில கல்வித்துறையில முன்னேற ஒரு பருவம் வரும். சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சை, இதுல பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு நல்லது எது கெட்டது என்று தெரிஞ்ச வயசு. இது ஒண்ணுமே தெரியாத வயசுல ஏன் பிள்ளைகளை போட்டு பிள்ளைகளுக்கு அழுத்தத்துக்கு மேல அழுத்தத்தை கொடுக்குறீங்க? அப்ப இதை தாய்மார்கள், இது பின்னால பார்க்கக்கூடிய தாய்மார்களும் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும்.